அம்மா வீட்டுக்கு போனாலே கொண்டாட்டம் தான். பத்தாததுக்கு பெரிய அக்காவும் பசங்களும் வந்துட்டாங்க. சின்ன அக்கா ஆல்ரெடி இங்கே தான் இருக்கா. ஸோ எப்போ வர மாதிரி இருந்தாலும் 3 பேரும் ஒன்றா பிளான் பண்ணிவிடுவோம். சின்ன அக்கா ஆல்ரெடி இங்கே தான் இருப்பா. நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி தான் வருவோம். காலையிலேயே வளையல்காரங்க வந்தாங்களா, அதில் ஏதாவது டாய்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். கரெக்டாக பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த பேட்டன் பந்து இருந்துச்சு. வாங்கணும்னு நினச்சி வாங்கியாச்சு. 100 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. பார்த்தா என்கிட்ட 500 ரூபாயாக தான் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட சேஞ்ச் இல்லை. சரி அப்படி இப்படின்னு 70 ரூபா பெரட்டியாச்சு. மீதி 30 ரூபாய் இல்லை. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து தான் அந்த 30 ரூபா போட்டு இந்த பேட்டை வாங்கி பாப்பாட்ட கையில் கொடுத்தது தான் ஆச்சு. மேடம் செம்ம குஷி. பேட்டையும் பந்தியும் வச்சுட்டு விடவே இல்லை. 1 மணி நேரத்துக்கு மேலே அக்கா மாமா தம்பி பாப்பான்னு எல்லாம் சுற்றி நின்று பால் போட்டு மேடம் ஜாலியாக விளையாடிட்டு. பொதுவாக அக்கா மாமா வெளியில் போகிறது ரொம்ப ரேரு. ஆனால் நாங்கள் வந்தால் மட்டும் பாப்பா பார்க்கணுன்னே வந்துருவாங்க. இன்றைக்கி அப்படி தான் தம்பி பாப்பாவை முன்னாடியே அமுச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்படி வர டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:30 மணி கிட்டத்தட்ட வந்து. அப்படி வந்ததுமே அக்கா ஓடி போய் பாப்பாவை தான் எழுப்பினேன்னா, நம்ம விட்டுருவோமா, எழுந்தால் நமக்கு தானே தொல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விடவே இல்லை. அம்மாவுக்கும் சண்டே லீவா, ஸோ பிளான் பண்ணி வந்தது நல்லதாக போச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து தோட்டத்திலே வச்சு சமைச்சிக்கலான்னு பிளான் பண்ணி தோட்டத்தில் தான் சமைச்சிருந்தோம். ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண சமைச்சு முடிச்சாச்சு. நம்ம பூண்டு உரிக்கிறதோட எட்ட வந்துட்டோம். அக்கா தான் சமைச்சிருந்தா. சும்மா சொல்லக்கூடாது, பிரியாணி செம்ம டேஸ்ட்டு. கிரேவி சொல்லவே வேணாம், அட்டகாசம். கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி மாஸ்க் காட்டிட்டா அக்கா. தம்பி புதுசாக ட்ரைபாட் வாங்கியிருக்கான் போல இருக்கு. வரும்போதே எடுத்துகிட்டு வந்திருந்தான். சூப்பராக இருந்துச்சு. பட் நம்ம கேமரா தான் குவாலிட்டி கிளார் அடிக்குதுன்னு நாங்களும் சுற்றி வீடியோ எடுத்து பார்க்குறோம். ஆனால் என்ன பண்ணுறது, கிளாரிட்டி சரியில்லை. அப்படியே தான் வந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் புரியுது, நம்ம ஃபோன் தாயா சரியில்லை, எதுக்கே இப்படி சுற்றிட்டு கிடக்குறோம்னு. கடைசியில் இவனை கொஞ்சம் சொல்லி நிறுத்துங்களேன்டா, அப்படிதான் இருந்துச்சு. ஒரு வழியாக லஞ்ச் மரத்தடியிலே உட்காந்து சாப்பிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து எல்லாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதோட கண்டினியூ வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.